சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 9/9/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை த்விதியை திதி மாலை 6:29 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை திருத்தியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை 6:05 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து ரேவதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மாலை 6:05 வரை, அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு கண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 7:52 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து கரஜை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:01 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:10 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 7:12 சந்திர உதயம் என்பது இரவு 7:32 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:26 முதல் காலை 6:01 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:08 முதல் மாலை 4:39 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 9:03 முதல் 10:34 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:06 முதல் 1:37 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:34 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 10:53 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்து விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய தகவலாக இதை ஒரு ஜோதிட தகவலாகவும் பார்க்கலாம். பூரண அம்பாள் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, குழந்தைக்கு 3 சுழி உள்ளது, இதற்கான பலன் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இந்த தலையிலே இருக்கக்கூடிய சுழியை வைத்தே பலன் சொல்வார்கள் தெரியுமா? இது எல்லாவற்றையுமே இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் பார்த்தோம்னா விளையாட்டாக இந்த பள்ளி பருவத்திலே விளையாடி கொண்டிருப்பார்கள். அப்ப பார்க்கும்போது ஏதாவது ஒரு குழந்தைக்கு ரெட்டை சுழி இருந்துன்னு சொன்னா அந்த பையனை கூப்பிட்டு அவனை கிண்டலடிக்கும் விதமாக, உனக்கு ரெட்டை சுழி இருக்கு, உனக்கு 2 பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி விளையாடி கொண்டிருப்பார்கள். ஒரு மாதிரி ஒரு கேலியும் கிண்டலும் கலந்த விளையாட்டாக இது இருக்கும். அதை அப்படியே மனதிலே பதிய வைத்துக் கொண்டு பெரியவர் ஆன பிற்பாடு என்ன சொல்றான்னு பார்த்தா, 2 சுழி இருந்தால் 2 மனைவிகள், 3 சுழி இருந்தால் 3 மனைவிகள்ங்கிற மாதிரி எல்லாம் தவறாக நினைத்துக் கொள்கிறார்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த சுழிக்கும் அந்த களத்திரபாவம் என்று சொல்லப்படக்கூடிய மனைவிமார்களுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. இது என்ன சார் சுழி அப்படின்னு சொன்னோம்னா, இந்த சுழி அப்படின்னு அவனுக்கு சுழி சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா தெரியுமா? அவனுக்கு சுழி சரியில்லை, ஒரு இடத்துல தங்க மாட்டான், சதா சுத்திக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொன்னா, சுழி என்று சொல்வது எதனை குறிக்கும் என்று சொன்னால் அவரவர்களுடைய லக்ன பாவத்தை குறிக்கிறது. ஜாதகத்தில் அவருடைய ஜாதகத்திலே லக்னம் என்று லாவண்ணா என்பதை போட்டு கீழே 2 கோடு மாதிரி போட்டிருப்பா. லாவண்ணாங்கிறது தமிழ்ல எப்படி எழுதுவோம்? இப்படி சுழித்துத்தானே எழுதுவோம். அதைத்தான் சுழி என்று பெயரிலே சொல்கிறார்கள். இந்த லக்னபாவம் என்பதுதான் தலைப்பகுதியையே குறிக்கும். மனித உடம்பிலே தலைப்பகுதியையும் பிரதானமாக மூளையையும் குடிக்கக்கூடியதுதான் இந்த லக்னபாவம் என்பது. இந்த முதலாம் பாவம் என்று சொல்லப்படக்கூடிய லக்னபாவம் என்பதுதான் அவர்களுடைய விதியையே தீர்மானிக்கிறது. ஆக லக்னபாவகம் வலிமையாக இருந்தால், அந்த லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி பெற்றிருந்தால் அவருடைய தலை விதியானது நல்லபடியாக அமைந்து விடுகிறது. இது போக லக்னாதிபதியானவர் 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய பாவங்களில் அமர்ந்திருந்தால் அது வலிமை மிகுந்த பாவங்களாகவே பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு நல்ல பாவங்களில் லக்னாதிபதி போய் அமைஞ்சிட்டார்னு சொன்னாலே, அவர் அமர்ந்துட்டார்னு சொன்னாலே அவர்களுடைய தலை விதியானது, அவர்களுடைய சுழியானது
தலை எழுத்தானது நல்லபடியாகவே அமைந்து விடுகிறது. சரி, இந்த நேயர் கேட்டிருக்கிற கேள்விக்கு நம்ம வந்துடலாம் விடைக்கு. குழந்தைக்கு 3 சுழி உள்ளதற்கான பலன் என்னன்னு சொன்னா, அந்த குழந்தைக்கு நிச்சயமாக நன்மைதான் நடக்கும். பயமே தேவையில்லை, கவலையும் தேவையில்லை. அதற்கான ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த எதுக்காக 3 சுழி இருக்குன்னு சொன்னா, ஒரு 3 கிரகங்களினுடைய தாக்கமானது அந்த லக்னபாவகத்தின் மீது அந்த குழந்தையினுடைய ஜாதகத்திலே இருக்கும். நீங்க அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன்னா, ஒண்ணு லக்னத்திலேயே 3 கிரகங்கள் வலிமையாக அமர்ந்திருக்க வேண்டும், அல்லது அந்த லக்னபாவகத்தின் மீது அந்த 3 வலிமையான கிரகங்களினுடைய ஒரு தாக்கமானது நிறைந்திருக்கும். அது லக்னம் விழுந்த புள்ளியாக இருக்கலாம், அல்லது லக்னத்தின் மீது அந்த லக்னத்திற்குரிய கேந்திர திரிகோண ஸ்தானங்களை சொல்வார்கள், 5ஆம் பாவம் மற்றும் 9ஆம் பாவங்களை சொல்வார்கள். அந்த ஸ்தானங்களிலே வலிமையான கிரகங்களினுடைய அமர்வு என்பது அமர்ந்திருக்கலாம். ஆக ஒரு 3 கிரகங்களினுடைய தாக்கத்தினை, அந்த வலிமையினை பெற்ற ஒரு குழந்தையாகவே இந்த குழந்தையானது இருக்கும். ஒரு 3 பவர்ஃபுல்லான கிரகம் ஒர்க் பண்றதுன்னு சொன்னா, அந்த குழந்தையானவர் ஒரு ஆட்சி பலத்துடன் கூடிய, அதாவது அரசயோகத்தினை பெற்ற குழந்தையாகவே இருக்கும். அதனால ஒரு 3 சுழி இருக்கு அப்படின்னு சொன்னா, அதனை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. குழந்தைக்கு 1 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா, நீங்க ஜாதகத்தினை எழுதி அதற்கான பலன் என்ன என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஒரு 3 துறையிலே இந்த குழந்தையானவன் நன்றாகவே ஒளி வீசுவான். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ஆகிய 3ஐயும் கொண்டவனாக ஒரு மிகப்பெரிய தலைவனாகவே அல்லது தலைவியாகவே இந்த குழந்தையானது எதிர்காலத்தில் விளங்கும் என்பதுதான் அதற்கான பலன். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.